ஹலோ மக்களே, இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மிக பெரிதளவில் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக வேட்பாளர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய போட்டியாகவும் தலையிடியாகவும் மாறியிருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவிற்கு பரபரப்பாக தேர்தல் கலவரங்கள், தேர்தல் நிலவரங்கள், பிரச்சார மேடைகள் எல்லாம் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் பொதுவாகவே வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஒருவரை அதிகம் தூக்கி பிடிப்பனவாக இருக்கின்றன. அவர்தான் அனுரகுமார திசாநாயக்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய சடுதியான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு வேட்பாளர் என்றால் அனுரகுமார திசாநாயகவாகத்தான் இருக்க முடியும். இந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த தேர்தலும் பற்றிய ஒரு சிறப்பு வீடியோவாக இந்த வீடியோ வெளிவருகிறது. இந்த வீடியோவிலே அனுரகுமார திசாநாயக்க பற்றி ஏனைய வேட்பாளர்கள் பற்றியும் நிறையவே விடயங்கள் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் ஆர்ஜே சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். பொதுவாகவே அண்மையில் நான் இட்டிருந்த ஒரு வீடியோ, குறிப்பாக இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் ஜாரிற்கு அதிகமாக இருக்கின்றது என்பது தொடர்பான வீடியோ. இந்த வீடியோவிலே ஒரு சிலரின் கருத்துக்கள் இவ்வாறு அமைந்திருந்தன. நீங்கள் பணத்தை வாங்கிவிட்டு ஒரு கட்சிக்கு சார்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீர்கள் என்பது. என்னை பொறுத்த மட்டில் நான் என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரமான முறையில் எனது கருத்து சுதந்திரத்தினை இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். யாரிடமும் பணமோ பொருளோ எந்த ஒரு விடயங்களையும் நான் வாங்குபவனோ அல்லது அது சார்ந்த கருத்துக்களை வெளியிடுபவனோ அல்ல. ஒட்டுமொத்தமாக ஓர் சாதாரண குடிமகனாக இருந்து கொண்டு இந்த இலங்கையின் தேர்தல் நிலவரங்கள் எவ்வாறாக இருக்கிறது, பிரச்சாரங்கள் யாருக்கான வாய்ப்புகள், வாக்குகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி தான் கருத்தாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். ஆனால் பொதுவாக இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு சாதாரண குடிமகனின் கருத்துக்களாக இருக்க போகின்றன. இந்த அடிப்படையில் விடயத்திற்குள் வரலாம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒருவருடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்றால் அது அனுரகுமார திசாநாயக்க. அதற்காக நான் அனுரகுமாரவின் கைகளில் இருந்து பணத்தை வாங்கிவிட்டேன் என்பதல்ல. அனுரகுமாரவின் வாய்ப்புகள், அவருடைய எழுச்சி நிலை பற்றி சாதாரணமாக ஒரு குடிமகனுக்கு இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக அனுரதான் ஜனாதிபதி என்று நான் சொல்லவில்லை. வாய்ப்புகளும் வாக்குகளும் பற்றி தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அண்மைய பொது கருத்து கணிப்புகளின்படி பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒப்பீட்டளவில் வாக்கு வீதம் சற்று அதிகரித்திருப்பதாக உணர முடிகிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மொட்டு கட்சிகளின் குழப்ப நிலை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சில விடயங்கள், சுயாதீன வேட்பாளர் சார்ந்த ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி மற்றும் முன்னைய திடமான நிலை இல்லாமையெல்லாம் சற்று மாறுதல்களை மக்களுடைய மனங்களிலே ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தோடு சஜித்தின் ஆதரவு பக்கத்திலும் பெரிதளவு மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட இறுதி நேரத்திலே இராணுவம், தொழில்துறையினர் மற்றும் கலைஞர்கள் சார்ந்து பல மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது சஜித் அணிக்கும் அது வாக்குகளில் சரிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கான பிரதான மற்றும் வெறுப்பு வாக்குகள் உயர்வடைவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இத்தோடு தமிழ் தரப்பினை பார்க்கின்ற போது அவர்கள் பொது வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் ஒருவரை நிறுத்தியிருப்பது, இதனால் தமிழ் மக்களிடத்தில் இருக்கின்ற வாக்குகளின் சிதறடிக்கப்பட்ட நிலைமை, எப்போதும் ஒருமித்த தன்மையோடு அளிக்கப்படுகின்ற தன்மை இம்முறை இல்லாமல் போவதும், இதனூடாக தமிழ் மக்களின் வாக்குகளும் பெரிதளவில் தீர்மானிக்கும் சக்திமிகு வாக்குகளாக அமையாது என்பது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. இதோடு முஸ்லிம் தரப்பு பிரதிநிதிகளும் வெவ்வேறு அணிசார்பு நிலையை கொண்டிருக்கின்றதன் அடிப்படையில் முஸ்லிம் வாக்குகளும் வளமைக்கு மாறாக விருப்ப தெரிவை கொண்டு வரும் வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றது என்பதும், வாக்குகள் சிதறடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதும் தான் இப்போதைக்கு இருக்கின்ற கருத்துக்கள். இந்த அடிப்படையில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் தம்மோடு இணைத்துக் கொள்ள பேசுகின்ற பேரங்கள், இவ்வாறு பேசப்பட்டு வருகின்ற பேரங்களின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவரவர் தொகுதிகளிலும் அந்த மக்களின் மத்தியிலும் வாக்குகள் அல்லது செல்வாக்குகள் குன்றிய நிலை இருப்பதும் இப்போதைய கள நிலவரத்தை தீர்மானிப்பதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்கள். இன்னும் சில நாட்கள் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு இருக்கின்ற நேரத்திலே பொதுவாக இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்க சார்ந்த கட்சியினருக்கும் அல்லது அனுரகுமார திசாநாயக்க சார்ந்த வேட்பாளருக்கு எப்போதும் இல்லாத நிலை தற்போது அதிகரிக்கின்ற ஆதரவும், எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது அதிகரித்திருக்கின்ற ஆதரவான நிலைமையும், குறிப்பாக அரசாங்கத்தின் அதிருப்தி நிலை, இதன் காரணத்தினால் வலிமையாக முன்னணியில் இருக்கின்ற கட்சிகளின் வீழ்ச்சி நிலையாக பார்க்கப்படுவதுடன் மாற்று சக்தியாக மக்களின் மனங்களில் இந்த அனுரகுமார திசாநாயக்க சற்று இடம் பிடித்திருப்பதானது அனுரகுமார திசாநாயக்கவின் வாக்கு வங்கியினை அதிகரிக்கின்ற ஒரு விடயமாகவும் மாற்றியிருக்கிறது. இதோடு ரணில் விக்ரமசிங்க, சஜித்
பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச, இதோடு தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் என்று 39 வேட்பாளர்கள் போட்டியிடுவதும் வேட்பாளர்கள் சார்ந்த அதிகரிப்பிலான தன்மையும் ஒரு கட்சி சார்ந்த வாக்கு வங்கியின் நோக்கத்தினை சற்று சிக்கலுக்குள்ளாக்குகின்ற ஒரு விடயமாகவும் இந்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. இந்த அடிப்படையில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் என்பது அனுரகுமார திசாநாயக்க போன்றவர்களுக்கான வாய்ப்பினையும் வாக்கு வங்கியினையும் அதிகரித்திருக்கின்ற ஒரு தேர்தலாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அதிகமானவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் ஒப்பீட்டளவில் அதிகமாகவும் தெரிகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலானது இம்முறை முடிவுகள் பிரித்தானியா, வெனிசுலா மற்றும் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளிலும் காணப்பட்டு வருகின்ற நிகழ்கால அரசியல் மாற்றங்களுக்கு ஒருங்கே இங்கேயும் சாத்தியமிகு தேர்தலாக இந்த தேர்தல் சடுதியான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இத்தோடு அனுரகுமார திசாநாயக்கவின் பிரச்சார மேடைகள், பிரச்சார மக்கள் பங்கேற்பு ஒப்பீட்டளவில் அதிகரித்திருப்பதும் அனுரகுமார திசாநாயக்கவிற்காக மக்கள் ஒருமித்து அணிதிரள்வதும் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கான வாய்ப்பினை ஒருபடி முன்னகர்த்தி இருக்கிறது என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஒப்பீட்டளவில் வேட்பாளர்கள் என்கின்ற மிக பெருந்தலைகள் மிக பெரும் போட்டியில் இருந்தாலும் கூட அனுரகுமார திசாநாயக்கவின் வாக்கு வங்கி என்பது இப்போதைக்கு சற்று முன்னிலையில் தான் இருக்கிறது என்பதும் கருத்தாக இங்கே சொல்லப்பட வேண்டிய ஒன்று. ஆனாலும் ஏனைய வேட்பாளர்களும் மிக பெரும் போட்டியாளராக இருக்கின்ற நிலையில் இந்த தேர்தல் உலகில் எப்போதும் இல்லாத இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரிசையிலே முன்னணியில் இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவிற்கான வாய்ப்புகள் குறித்து மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் RJ சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் இந்த ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளர் யார் என்பதனையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.